சாரோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா தயங்காமல் வந்து கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கோம். இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோங்க. வீடு ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கோம். என்னென்ன கல் வேணுமோ அது எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. அந்த கல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்கு லிஃப்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அதேமாரி கம்பி அதிகமாக வருது மேலே அப்படின்னா இது மாதிரி சின்னதாக ஒரு லிஃப்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான செலவுகள் ரொம்ப குறையும். அழகாக லிஃப்ட் பண்ணி மேலே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்தது ஒவ்வொரு மேலே ஒரு காங்கிரீட் போட்டு முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தளம் போடுறீங்க அப்படின்னா அந்த தளத்துக்கு அப்புறமேலு நம்ம காய விடணும். 21 நாள் தண்ணி தேங்கி வைக்கிறது ஒன்றும் இல்லை, அதை காய வைக்கணும். நல்லா அந்த காய வச்சா தான் அதோடய ஸ்ட்ரென்த்தே வரும். அதுக்கப்புறமே தான் பிரிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்லாப் போடுறது